எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்போ போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் இவங்க பஞ்சாயத்தை தீர்த்த மாதிரி தெரியல. கிட்டத்தட்ட வீக்கெண்ட்ல 21 மணி நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. சரி ஏதாச்சும் சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்தா கடைசியில ஒன்னும் ஒத்து வரலின்ட்டு அவன் கிளம்பி அவன் ஊர் பக்கம் போயிட்டான். 20 மணி நேரத்துக்கா எந்த ஒரு ஆக்சுவல் விஷயத்தையுமே ரிப்போர்ட்டர்ஸையும் அலோவ் பண்ணல, அவங்களுக்கும் கொடுக்கல. ஸோ இவங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தபோது அந்த பில்டப்ல ஏதோ ஒரு அட்லீஸ்ட் 1-2 விஷயங்கள்லயாச்சும் ஏதோ ஒத்துழைக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இது வரைக்கும் எந்த ஒரு சுமூகமான தீர்வும் பேச்சுவார்த்தை எட்டப்படல. மறுபடியும் எப்ப பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படிங்கிற அனௌன்ஸ் மட்டும் இல்லை. இது ஒரு பக்கம். இதுக்கப்புறம் நடந்ததுதான் நிறைய முக்கியமான விஷயங்கள். இதுக்கப்புறம் யுஎஸ் என்ன பண்ணுது, யுஎஸ் வந்து ஒரு யுஎஸ் நேவியை வச்சு ஒரு பிளாக்கெட்டை உருவாக்குறாங்க. அதாவது ஈரானுடைய துரும்பு சீட்டு எதுவா இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி தான் ஈரானுடைய துரும்பு சீட்டா இருக்கு. அதன் மூலியமா ஆயில் வர்த்தகத்தை கண்ட்ரோல் பண்ணி உலக அளவுல ஒரு இன்ஃபிளேஷனை கொண்டு வர்றது மூலியமா ஈரான் பேச்சுவார்த்தையில தன்னோட கையை உயர்த்தி வச்சிருக்கு. ஓகே, இப்போ இந்த அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா அதே பொருளாதார தடைய அதே பொருளாதார பிரஷரை ஈரான் மேல கொண்டு போக ட்ரை பண்றாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, கோஸ்டல் ஏரியாவில் ஈரானுக்கு வெளியில ஒரு யுஎஸ் நேவி ஒரு பிளாக்கெட்டை உருவாக்குறாங்க. இதோட நோக்கம் என்னன்னா ஈரான் போர்ட்டுக்கு போகக்கூடிய அல்லது ஈரான் போர்ட்ல இருந்து வெளிவரக்கூடிய எந்த நாட்டு கப்பலா இருந்தாலும் தடுக்கிறதா இதோடைய வேலை. அது இந்தியாவா இருந்தாலும் சரி, சைனாவா இருந்தாலும் சரி, ரஷ்யாவா இருந்தாலும் சரி, அமெரிக்கா தடுக்கும். ஈவன் யூகேவா இருந்தாலும் சரி. அப்போ இந்த யுஎஸ் பிளாக்கெட் என்ன பண்ணுது, ஈரான் போர்ட்டுக்கு போகக்கூடிய ஈரான் போர்ட்ல இருந்து வெளியே வரக்கூடிய எல்லா கப்பலையும் தடுத்தா ஈரான் வந்து எந்த ஒரு ஆயிலையுமே வெளியே கொண்டு போக முடியாம போயிடும். எந்த ஒரு சப்ளையுமே ஈரானுக்கு வர முடியாம போயிடும். இதுல யுஎஸ்க்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, ஆல்ரெடி சைனா வந்து ஆயுதங்கள்லாம் ஈரானுக்கு அனுப்புறாங்களோன்னு ஒரு சந்தேகம். அது ஓப்பனாவே ட்ரம்ப் சொன்னாரு, சைனா எங்களுக்கு வேற வேலை இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருச்சு. பட் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் இது ஒரு உதவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யுஎஸ் நினைக்குது. ஸோ இதுதான் பிரச்சனை. ஸோ இந்த பிளாக்கெட்டை அனௌன்ஸ் பண்ணி அது இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் க்ரூட் ஆயிலோட விலை $100 மேல போயிருச்சு. ஸோ ஆப்வியஸ்லி பங்கு சந்தைகள் வந்து பெரிய அளவில் கேப் டவுன்ல இன்னைக்கு ஓப்பன் ஆனதெல்லாம் ஆச்சரியப்படுறதுக்காக உள்ள இதுதான் மிகப்பெரிய இப்போதைக்கு இருக்கக்கூடிய இஷ்யூ. பட் இதுல பெருமளவில் பாதிக்க போறது யாரு அப்படின்னு பார்த்தா யூரோப்பியன் கண்ட்ரிகள் தான். இதுல அது வந்து இன்னைக்கு முக்கியமா 2 பேர், நிறைய உலக நாட்டு தலைவர்கள் வந்து இந்த விஷயத்துக்கு ரிப்ளை பண்ணாங்க. அதுல 2 பேர் கொடுத்த ரிப்ளை நம்ம முக்கியமா பார்க்கணும். ஒன்னு வந்து பிரான்ஸோடைய பிரசிடென்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யூகே கூட சேர்ந்து ஒரு மல்டி நேஷனல் கமிட்டியை ஃபார்ம் பண்றேன் அப்படிங்கிறார். யூகே கூட சேர்ந்து ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியை ஃபார்ம் பண்ணி, அதாவது மல்டிநேஷனல் கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி மூலியமா ஒரு நியூட்ரல் நேவியை உருவாக்கி இந்த பிரச்சனையை, இந்த ஒரு டிப்ளமசியை கிரியேட் பண்றதுக்கு வழிவகுக்க பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஓகே, பிரான்ஸோடைய பிரசிடென்ட் பேசுனதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க யுஎஸ் வந்து ஓவரால் கண்ட்ரோல் பண்றதையும் விரும்பல, அதே நேரத்தில் ஈரானுடைய டாமினன்சி விரும்பல. அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, அது 5-6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு அமைதியா கப்பல் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி இருந்தா போதும் இவங்களுக்கு. அதுதான் அவர் சொல்றாரு. நீங்களா போட்டு களைச்சு விட்டு போட்டு இப்போ தேவையில்லாம நாங்க எங்க நாட்டு மக்கள் எல்லாம் இன்ஃபிளேஷன்ல சஃபர் ஆகுறாங்க அப்படிங்கறது அவருடைய பேச்சுல வெளிப்பட்ட ஒரு விஷயம். ஸோ சப்போஸ் யூகே கூட சேர்ந்து உண்மையாலுமே பிரான்ஸ் ஒரு இன்டர்நேஷனல் கமிட்டியை ஃபார்ம் பண்ணி ஒரு டிப்ளமசி வழிவகுத்தாங்க அப்படின்னு சொன்னா இது ஓகே, அது ஒரு நல்ல விஷயம் தான். இன்னைக்கு மார்க்கெட் இன்ட்ராடேல ரெக்கவர் ஆனதுக்கு அதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். இன்னொரு பக்கம் துருக்கியோடைய பிரசிடென்ட் பேசினது, அவரு டைரக்டா ஆக்சுவலா ஏன் துருக்கியோடைய பிரசிடென்ட் பேசுறது நம்ம முக்கியமா கையில் எடுத்துக்கோம்னா, அந்த ஏரியால அந்த நாடுமே ஒரு மிகப்பெரிய ராணுவ பலம் வாய்ந்த நாடு தான். ஸோ அவங்க வந்து இஸ்ரேல் மேல கொஞ்சம் கடுப்புல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரிஞ்சது அவருடைய பேச்சுவார்த்தையில. தேவைப்பட்டா இஸ்ரேலுக்குள்ள பூந்தும் இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வழி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசினாரு. மற்ற நிறைய நாடுகளுமே இந்த விஷயத்துல அவங்களோட ஒப்பீனியனை சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய மற்ற உலக நாடுகள்லாம் அமைதியை விரும்புறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன காரணம் தான் மார்க்கெட்ல இன்ட்ராடேல ரெக்கவரின்னு பார்த்ததுக்கான ஒரு முக்கியமான டூனா இருந்துச்சு. மற்றபடி யுஎஸ் உடைய பிளாக்கெட்டு க்ரூட் ஆயில் $100 மேல மறுபடியும் போனது அப்படிங்கிறது ஓவரால் மார்க்கெட், குளோபல் மார்க்கெட்டோட மேக்ரோ எக்கனாமிக்ஸை வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல தான் வச்சிருக்கு. அதுல எந்த விதமான குழப்பமும் இல்லை. நம்ம ட்ரம்ப் பண்ண வந்து அவர் எப்பவும் போல 2 ஸ்டேட்மெண்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து
நீங்க ஏப்பா கஷ்டப்பட்டு அங்க போய் அந்த சந்துக்குள்ள போய் எண்ணெய் வாங்கிட்டு இருக்கிறீங்க, ஹார்முஸ் ஜலசந்தி வழியா தான் போகணும். வாங்க, ரஷ்யா சவுதி அரேபியா விட எங்கிட்ட ஆயில் நிறைய இருக்கு, ஒட்டுமொத்த வெனிஸ்லாவோட ஆயிலும் எங்கிட்ட தான் இருக்கு, எங்கிட்ட வாங்குங்க, அந்த பக்கமே போக வேண்டியது இல்லைல்ல, யுஎஸ் ஆயில பை பண்ணுங்கன்னு ஓப்பனா அவர் அழைப்பு விழுத்துக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம். நீங்க அங்க போய் சிரமப்படுறீங்க, அதே தெரியுதுல இத்தினூண்டு சந்துன்னு, அதுக்குள்ள போயிட்டு அப்புறம் இன்ஃபிளேஷன் வருதுன்னா எங்கிட்ட ஆயில் ஏகப்பட்ட ஆயில் சும்மா தான் வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு பக்கம் ஆயில் பிசினஸை யூஎஸ் நோக்கி திருப்பினதுக்கான எல்லா முயற்சிகளும் ட்ரம்ப் எடுக்கிறாரு. பத்தாவதுக்கு பக்கத்துல போப்பு வேற அவர் பாட்டுக்கு சிவனேன்னு தான் இருக்காரு, அவர்கிட்ட போய் வம்பு எடுத்துட்டு இருக்காரு இவரு. ஓகே, அவர் ரொம்ப வீக்கா இருக்காரு, கிராமிக் ஏஜென்ட்ஸா பெருசா செயல்பட மாட்டேங்கிறார் அப்படின்னு. எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்து அவர் பாட்டுக்கு ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டாரு. ஸோ ஆப்வியஸ்லி தன்னை ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்லயே வச்சுக்கிட்டு இருக்காரு. பட் இந்த சூழ்நிலை இருக்குல்ல, இந்த சூழ்நிலை வந்து இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னா எந்த நாட்டுக்குமே இதனால நல்லது இல்லை, ஈவன் இன்க்ளூடிங் யூஎஸ். பட் வந்து ஏன் அதை ட்ரம்ப் இது வரைக்கும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரா, இல்ல என்ன இஷ்யூ அப்படிங்கிறது புரியல. பட் அவருடைய ஏம் நிறைவேறிடுச்சு. வரலாற்று உலக வரலாற்றை எழுதுறது அப்படிங்கிறது நடந்துச்சுன்னா, எப்படி வந்து யூஎஸ்ல வந்து நிறைய பிரசிடென்ட் இருந்திருக்காங்க, இந்த உலக வரலாற்றை எழுதும் பொழுது எப்படி அப்ரஹாம் லிங்கனை யூஎஸ் பிரசிடென்ட்டை விட்டுட்டு நம்ம எழுத முடியாதோ, அதே மாதிரி ஒரு பிரிட்டிஷ்ல சர்ச்சில் விட்டுட்டு நம்ம எழுத முடியாதோ, ஹிட்லரை விட்டுட்டு நம்ம எப்படி உலக வரலாற்றை எழுத முடியாதோ, அதே மாதிரி இதுக்கப்புறம் உலக வரலாற்றை எழுதுறது அப்படிங்கிறது வந்து ட்ரம்ப்பை விட்டுட்டு எழுத முடியாது. அந்த இடத்துல ஆல்ரெடி அவர் கொண்டு வந்து வச்சுக்கிட்டாரு. ஸோ அதுதான் அவரோட ஏம்னா அது கண்டிப்பாக அது நடந்துருச்சுன்னு தான் சொல்லணும். சரி, இந்த சூழ்நிலைகள் சரியானா மட்டும்தான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையாச்சும் எப்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் மட்டும்தான் அது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக நம்ம பார்க்க முடியும். இத்தனைக்கும் நாளைக்கு மார்க்கெட் லீவு, பார்ப்போம். இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்குமே பெரிய மேஜர் இஷ்யூ அப்படிங்கிறது ரூபாயோடைய சரிவும். ஏன்னா ஆயில் மறுபடியும் $100 மேலே போச்சுன்னா ஆப்வியஸ்லி பெரிய கேப் இருக்கு நம்மளுடைய ஃபைனான்சியல் டெபிசிட்ல. ஓகே, ஆர்பிஐ வந்து ஏன் உடனடியாக மறுபடியும் இன்டர்ஃபியர் பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க. பட் வந்து ஆர்பிஐ சில நேரங்களை பொறுமையாக தான் பண்ணணும், டெய்லி எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கு 2 காரணம் இருக்கு. இந்த மாதிரி ரூபாயோடைய மதிப்பு வீக் ஆகும் பொழுது அதிகமான எக்ஸ்போர்ட்ஸ் வந்து வலு சேர்க்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ரூபாய் வீக் ஆச்சுன்னா உடனே ஐடி கம்பெனி பை பண்ண போவோம், ஏன்னா அவங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ இந்திய ரூபாய் உடைய அதிக அளவில் அவங்களோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை ஆர்பிஐ எதிர்பார்க்கும். இதனால எக்ஸ்போர்ட் ஏதாவது அதிகரிக்குதான்னு பார்க்கும். அப்படி அதிகரிச்சுன்னா ஆர்பிஐ கொஞ்சம் டைம் எடுத்து கூட இதை பண்ணும். ஸோ இப்போதைக்கு ஆர்பிஐயோட அடுத்த இன்டர்வென்ஷன் எப்போ இருக்குன்னு பார்க்கலாம். பட் கூடாயிலோட விலை தொடர்ந்து $100 மேலே இருக்கிற வரைக்கும் இந்திய ரூபாய் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். டெம்பரவரியாக ஆர்பிஐ கீழே கொண்டு வந்துட்டே இருந்தாலுமே அது சிக்கல்களை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். தொடர்ந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸும் எல்லாம் வர ஆரம்பிக்குது, அதுவும் வேற நம்ம பார்க்கணும் இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்குமே. சரி, பட் என்ன ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் எப்பவும் போல வேல்யூஸ்ல செயல்படுங்க, அது ரொம்ப முக்கியம். இங்க ஹெட்ஜஸ் எடுங்க, டிசிப்ளினா மார்க்கெட்டை கையாளுங்க. நம்ம வேல்யூஸ் ஒரு டிஸ்கஸ் பண்ணிடலாம். வேல்யூஸை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டோடைய மூவும் கொஞ்சம் அளவுக்கு ஸ்டேபிளைஸ்டான ஒரு மூவ் தான். அதாவது ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல தான் அதோடைய மூவ்மெண்ட் இருந்துகிட்டு இருந்தது, மாறி மாறி எல்லாம் அப்படி எல்லாம் இல்லை. உதாரணத்துக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியோடைய மூவ் அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னோம்னா, காலையில் ஓப்பன் ஆகும் பொழுது 23,662 சொல்லக்கூடிய இன்ட்ராடே சப்போர்ட்ல புல்ஸ் மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க மார்க்கெட்டை வந்து 728, அதே அடுத்த முக்கியமான மந்த்லி சப்போர்ட் 23,772, 23,818. ஆக்சுவலா 23,778 மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்றதுக்கு பிஎஸ் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. கிட்டத்தட்ட அந்த இடத்துல மட்டுமே ஃபைட் 1 hour நடந்துட்டு இருந்துச்சு. சாரி 1 hour நடந்துட்டு இருந்துச்சு. அந்த 23,778 பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் மார்க்கெட்டை 23,818 மேல புல்ஸ் புஷ் பண்ணாங்க. ஒன்ஸ் அதுக்கு மேல புஷ் பண்ணதுக்கு அப்புறம் 23,818 கீழே மார்க்கெட்டை அவங்க அலோவ் பண்ணவே இல்லை. 23,818 மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் ஆன 23,932 அச்சீவ் பண்ணி அந்த இடத்துல மறுபடியும் பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணி எக்ஸாக்டா 23,818 மேல மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே இது ஒரு பிளாட்டான ஒரு க்ளோஸ் தாங்க. இந்த க்ளோஸ் அப்படிங்கிறது 23,850 பிளாட்டான ஒரு க்ளோஸ். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளத்த மார்க்கெட்டினுடைய ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட், நாளைக்கு மார்க்கெட் லீவு, ஸோ நாளைக்கு மார்க்கெட்டினோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அப்படின்னு நம்ம பேசணும்னா 23,932 பிரைமரி ரெசிஸ்டன்ஸா இருக்கும். பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேல அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் அல்லது பொசிஷனல் ஹர்டல் 24,062, அதுக்கு மேல இருக்கக்கூடிய மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 24,282 அண்ட் 24,332, அதுக்கு மேல ஹர்டல் 24,588,
அதுக்கு மேல பொசிஷன் லெவல் 24,758. இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 23,962, 24,028 அண்ட் 24,128 இதெல்லாம் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இன்ட்ராடே சப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்குமே பிரைமரி சப்போர்ட் வந்து 23,858, பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட்ஸ் 23,818, 23,772, அதுக்கு கீழே ஹடில் 23,562, அதுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட்ஸ் பார்த்தோம்னா 23,338. அண்ட் இன்ட்ராடே சப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 732, 658 அண்ட் 628 இதெல்லாமே இன்ட்ராடே சப்போர்ட்ஸா இருக்கும். ஓப்பன் இன்ட்ரெஸ்டையும் ஒரு பேசிடலாம். நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே சார் இன்னைக்கு எக்ஸ்பிரி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எக்ஸ்பிரி பொறுத்த வரைக்கும் பியர் சைடில் டிஃபென்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, புல் சைட்லையும் டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் புல் சைடில் அட்டாக் பொசிஷன்ஸ் வந்து பெருசாக கம்மி பண்ணல. ஆனால் அவங்க பெரிய அளவில் பொசிஷன்ஸ் வைக்கலின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இருக்கிற பொசிஷன்ஸ் எல்லாத்தையுமே 0.0 1.0 தான். அதே மாதிரி முக்கியமான ஏரியாக்களில் கவர் பண்ணுறாங்க. முக்கியமான ஏரியானா உதாரணத்துக்கு நீங்கள் 24,200 ரேஞ்சுகளில் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே எல்லாமே 0.0 தான். 24,282ஓட ரெசிஸ்டன்ஸ் முடியுது. ஸோ டிஃபென்ஸ் ஓகே, பட் அட்டாக் பொசிஷன்ஸ் வந்து பெரிய அளவில் புல்ஸ் சொதப்பியிருக்காங்க தான் சொல்லணும். பியர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டிஃபென்ஸ் நல்லா தான் இருக்குது. அட்டாக் பொசிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்கேயும் பெருசாக சொதப்பல, லைட்டாக எல்லா பக்கம் கிராஜுவலாக அப்படி தூவி விட்டுருக்காங்க, அவ்வளோதான். ஸோ டிஃபென்ஸ் தான் 2 பேரும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அது முக்கியமான காரணம் இந்த மாதிரி குளோபல் ஈவெண்ட்ஸ் இருக்கும்போது நாளைக்கு இந்தியன் மார்க்கெட் லீவாக இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி டிஃபென்ஸ் பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறது தான் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே கரெக்டான வாய்ப்பு. ஸோ ஆப்வியஸ்லி அது கரெக்டான விஷயம் தான். பார்ப்போம். இப்போதைக்கு டிஃபென்ஸ் 2 பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட மூவ் பொறுத்த வரைக்குமே காலையில் ஓப்பன் ஆனோடனே அடுத்த பிஎஸ்சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்டான 54,758 மார்க்கெட்டை புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சிங்கோடைய அப்பர் எண்டு அடுத்த சிங்கோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் 55,332 பிரேக் பண்ணி அந்த சிங்கோட எண்ட் பாயிண்டான 55,882 அச்சீவ் பண்ணி அதே இடத்துல மறுபடியும் ஃபைட் பண்ணி அதுக்கு கீழே மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டியோட மூவுமே ஒரு நீட்டான ஒரு மூவாக தான் இருந்துச்சு. மேலேங்கிலையும் மாறி மாறி காம்ப்ளிகேட்டட் மூவ் எல்லாம் ஒன்றும் இல்லை. பேங்க் நிஃப்டியோடைய க்ளோஸை பொறுத்த வரைக்குமே இதுவும் ரொம்பவுமே ஃப்ளாட்டான ஒரு க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளத்த மார்க்கெட்டோடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 55,832. பட் அதுக்கு மேலே இமீடியட்டாக மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வருது 55,882. அதுக்கு மேலே இருக்கிற அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 56,212 அண்ட் 56,777. இதுக்கு கீழே பிரைமரி சப்போர்ட் வந்து 55,662. அதுக்கு கீழே எடுத்துட்டோம்னா மந்த்லி சப்போர்ட்ஸ் 55,332, 54,758 அண்ட் 54,232. இதெல்லாம் அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸாக இருக்குது. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் ப்ரீவியஸ் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் ஒரு ரெஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியுமே பெரிய அளவுக்கான அட்டாக் பொசிஷன்ஸை யாருமே கிரியேட் பண்ணல. 2 பேருமே டிஃபென்ஸ் பொசிஷன் மட்டும் தான் வச்சிருக்காங்க. அட்டாக் பொசிஷன்ஸை பியர்ஸும் கவர் பண்ணியிருக்காங்க, புல்ஸும் கவர் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸ் பொசிஷன் மட்டும் லைட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. மற்றபடி எந்த ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கல் பொசிஷன்ஸ் எல்லாம் இல்லை. வெறுமனா டிஃபென்ஸ் மட்டும் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓவராலாக கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, பட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கக்கூடிய மனநிலை தான். ஓப்பன் ஆனோன்னு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே இது மாறும். ஸோ மறுபடியும் நீங்கள் காலையில் மார்க்கெட்ஸை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம் இங்கே. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. Q4 ரிசல்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு நாளைக்கு வந்து ஐசிஐசிஐ இன்சூரன்ஸோடது வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்தடுத்த நாட்கள் தனித்தனியாக ரிசல்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக பார்க்கணும். ஏன்னா இன்னொரு 4 நாளைக்கு பிரச்சனை இல்லை. இப்போ 16ஆம் தேதி வியாழக்கிழமைக்கு மேலே நம்ம பார்த்தோம்னா விப்ரோ, அப்புறம் HDFC லைஃப், ஏஞ்சல் 1, HDFC அசெட் மேனேஜ்மெண்ட்டோட ரிசல்ட்ஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு முக்கியத்துவம் பெறும். பட் அடுத்த சாட்டர்டே ஏப்ரல் 18ஆம் தேதி HDFC பேங்க், ICICI பேங்க், எஸ் பேங்க் இது 3ஓட ரிசல்ட்ஸ் வரும். இங்கிருந்து மார்க்கெட் வந்து பெரிய அளவில் பேங்கிங் ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்த சாட்டர்டேக்கு மேலே ரிசல்ட்ஸுமே மிகப்பெரிய தீவிரமான ரிசல்ட்ஸ்களாக வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் பேங்க்கோட ரிசல்ட்ஸ் எல்லாம் சாட்டர்டே வந்துடுது. அதாவது முக்கியமான பேங்க்ஸ் HDFC பேங்க், ICICI பேங்க், எஸ் பேங்க்லாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் லைனா HCL, நெஸ்ட்லே, டெக் மகேந்திரா, SBI லைஃப், இன்ஃபோசிஸ், அதானி எனர்ஜி இந்த மாதிரி நிறையா ரிசல்ட்டுகள் வந்து ஏப்ரல் மிட் முடிய வர ஆரம்பிச்சிடும். அந்த ஏப்ரல் 22ஓட இதுவும் முடியுது. அதாவது நான் அமைதி உடன்படிக்கை வச்சுருந்தாங்களா 2 வாரத்துக்கு, அதுவும் முடியுது. ஸோ இதெல்லாத்தையும் மனசில் வச்சு நம்ம கேர்ஃபுல்லாக செயல்படணும். ஸோ எப்பவும் போல் வேல்யூஸில் ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினாக செயல்படுங்க. மறுபடியும் நம்ம நாளத்தை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.